ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜோகிச்சனில் இன்னைக்கு சிக்கன் கறி ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் கறி ஒன் ஷாட்லேயே இந்த கறி வந்து பண்ணிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த ஒன் ஷாட் ஈஸி சிக்கன் கறிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் இதில் இருக்குது. இப்போ ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு, ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போடுங்க, இல்லாட்டி 2 தக்காளி சேர்த்திக்கோங்க. இது அப்படியே வந்து குக்கரில் போடுங்க, எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ டு 3/4 கிலோ கோழி வெட்டினது, க்ளீன் பண்ணது. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இதுலேயே சேர்த்திருங்க. இந்த 3 தூள் மட்டும் சேர்த்துனா போதும். சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உப்பும் இதுலேயே சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு இப்போ நல்லா வந்து எல்லாத்தையும் கலக்கி விடுங்க. இப்போ சிக்கன்லேயே வந்து தண்ணி விடும். அப்படி வேணும்னா கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நிறுத்திட்டு ஆவி அடங்கினதுக்கு அப்புறமேலு குக்கரை திறங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்து தண்ணி இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு, நல்லா வெந்திருக்கு. மசாலா எல்லாமே வந்து சிக்கனில் இறங்கிருச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. துருவன தேங்காய், வெட்டின தேங்காய் இது வேணால் எடுத்துக்கலாம். இது கூட வந்து சீரகம், மிளகு, கொஞ்சம் சோம்பு, இது 3 ஈக்குவலான அளவில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிருங்க. இது கூட கொஞ்சம் முந்திரியோ பொட்டுக்கடலையோ கூட வச்சு அரைக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கறிவேப்பிலையும் போடுங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் கறிவேப்பிலை வந்து அப்படியே பொரிஞ்சு வெடிக்கணும். அதுக்கப்புறமேலு நம்ம எல்லாமே வந்து அந்த சிக்கன்லேயே போட்டு வேக வச்சிட்டோம். அதனால் வேறு எதுவும் போட்டு வதக்க வேண்டாம். அப்படியே நம்ம வெந்திருக்க வெங்காயம், தக்காளி, சிக்கன் அந்த மசாலாவோடு இருக்கிறது அதை அப்படியே வந்து இந்த பேனில் போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ சிக்கன் வெந்திருக்கிறதுனால இந்த ஸ்டேஜில் ஈரல் இருந்தால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் மசாலாவையும் இதோட சேர்த்திட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க. இது கூட வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் சிக்கன் மசாலா 1 இல்லாட்டி 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திட்டு ஒரு 5-6 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடுங்க. ஈரலும் வெந்துடும், அந்த மசாலாவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆயிரும். அவ்வளோதான், எண்ணெய் விட்டுருச்சு. எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமேல நம்ம நிறுத்திடலாம். இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.